உயர்த்தப்பட்ட பட்டாசு ஆலை கிடங்கு உரிமை கட்டணத்தை திரும்பப் பெற பிரதமருக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, சீன பட்டாசு கடத்தலை தடுக்காத மத்திய அரசு தமிழக பட்டாசு உற்பத்தியாளர் நலனுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா சனிக்கிழமையன்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து பட்டாசு ஆலை கிடங்குகளுக்கான உரிம கட்டணம் 15,000 ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதையும், போர்மேன் உரிமம் புதுப்பிப்பு கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாயாக உயர்ந்துள்ளதையும் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இவற்றை கண்டித்தும் பட்டாசு தொழிலை வெடிப்பொருட்களுடன் சேர்க்காமல் தனி விதிகளை வகுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் கடந்த 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதையும் பிரதமர் கவனத்திற்கு கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் இதுபோன்ற நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டிருப்பது விதிமுறை மீறல் என்றும் ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குவதாகும் என்றும் கூறியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, இந்திய பட்டாசு உற்பத்தியில் 80% தமிழகத்தில் உற்பத்தியாகிறது என்றும், வேலை நிறுத்த போராட்டத்தால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று பிரதமரை வலியுறுத்தியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, சீன பட்டாசுகளை இந்தியாவிற்குள் கடத்தி கொண்டு வருவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்றும், சீன பட்டாசு தடை செய்யப்பட்ட வெடிப்பொருட்களில் தயாரிக்கப்படுபவை என்றும் கூறியுள்ளார். தமிழக பட்டாசு உற்பத்தியாளர்களின் நலனுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாகவும் அந்த கடிதத்தில் முதல்வர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார்.